அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ என்ன பண்ண போகிறோம்? சம் இன்டகிரேஷன், பேசிக் இன்டகிரேஷன் நம்ம செய்ய போகிறோம். எப்படிப்பட்டது? கொஞ்சம் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன், கொஞ்சம் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ பிள்ளைங்களுக்கு முதல்ல அதெல்லாம் பழகணுங்கிறதுக்காக அதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? we are going to solve. பாருங்கள், ஒன் இஸ் cos x divided by sin square x, இதை இன்டகிரேட் பண்ணணும். ஸோ cos x divided by sin square x dx. இது 1 by cos square x dx இன்டகிரேட் பண்ணணும். தட் இஸ் இன்டகிரல் 1 by e power minus x dx. இது நம்ம செய்ய போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் ப்ராப்ளத்தை எடுத்துக்கலாம். தட் இஸ் cos x by sin square x. This is integral cos x by sin square x dx. இதை நேர்முகமாக பார்த்தா இதை இன்டகிரேட் பண்ண முடியாது. ஆனால் இதை யூ ஷுட் பி ஏபிள் டு டீகம்போஸ். எப்படி டீகம்போஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வேறு எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது டீகம்போஸ் பண்ணால் வரணும். ஸோ என் கண் இதை எப்படி பார்க்குதுன்னு கேட்டிங்கன்னா, this is sin square x, sin x, sin x. So 1 by sin x, cosecant x, cos x by sin x, cot x, cosecant x, cot x dx. அப்போ நான் என்ன யோசிக்கணும்னா, எதை டிஃப்ரென்ஷியேட் செய்தால் cosecant x, cot x வரும்? ரொம்ப சிம்பிள், நேரடியாக இல்லை. ஆனால் cosecant x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இட் இஸ் மைனஸ் cosecant x, cot x. எனவே cosecant x, cot x இன்டகிரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் cosecant x. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க பிள்ளைங்களா, புத்திக்குள்ள உரைக்கிறக்கா சொல்ல. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. திஸ் இஸ் மைனஸ் cosecant x, cot x. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். இது கிடைச்சிருச்சா? ஸோ வாட் வி ஹவ் டன் இஸ் கரெக்ட். அஃப்கோர்ஸ் ப்ளஸ் சி. அடுத்தது பாருங்க, 1 by cos square x dx. நேரடியாக பண்ண முடியுமா? முடியாது. இதை ஏதாவது செய்ய முடியுமா? முடியும். என்ன செய்யலாம்? 1 by cos square x. ஸோ இட் இஸ் secant square x. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நமக்கு தெரியும் tan x டிஃபரன்ஷியேட் பண்ணால் secant square x. ஸோ secant square x உடைய இன்டகரல் tan x plus c. பாருங்க, இப்படி பார்த்தா என்னமோ மாதிரி இருக்கு. ஆனால் இப்படி உங்களால் மாற்ற முடிந்து விட்டது என்றால் இது என்ன இல்லை, எதுவுமே இல்லை. தென் இன்டகரல் 1 divided by e power minus x. என்ன செய்யறது? ஒன்றுமே இல்லை. e power minus x மேலே கொண்டு போனீங்கன்னா it becomes e power x. e power x டிஃபரன்ஷியேட் செய்தாலும் இன்டகிரேட் செய்தாலும் அது e power x தான். அதுதானே எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ e power x plus c. இட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க? கமெண்ட் பாக்ஸில் உங்கள் சந்தேகத்தை தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற பிள்ளைங்களுக்கும் உலகம் முழுமைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் நம்மளோட சேனலை கொண்டு செல்லுங்க. எத்தனையோ பிள்ளைங்க, ஏழை பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களோட கண்ணை திறக்கிறதுக்கு நம்ம உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களோட உதவியும் உங்களோட பங்கும் இதில் இருக்கணும். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளா.